Hi and welcome to Hurry to Fitness. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. அதாவது எது சிறந்த டெஸ்டோஸ்டெரான் பூஸ்டர். டெஸ்டோஸ்டெரான் பூஸ்டரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி டெஸ்டோஸ்டெரான்னா என்ன அப்படின்னு ஒரு பேசிக் ஐடியா புரிஞ்சுக்கலாம். டெஸ்டோஸ்டெரான் இஸ் அ மேல் ஹார்மோன். அது வந்து ஆம்பளைங்களுக்கு மட்டும்தான் செக்ரேட் ஆகும்னு கிடையாது. இட் இஸ் ஆல்சோ செக்ரேட்டட் ஃபார் விமன் இன் எ வெரி மினிமல் டோசேஜ். அதாவது அவங்களுக்கு வந்து மேலுக்கு வந்து விரை, அதாவது டெஸ்டஸ்லேருந்து செக்ரேட் ஆகிறதால அது டெஸ்டோஸ்டெரான். ஃபீமேல்ஸ்க்கு வந்து அட்ரினல்லேருந்து அது செக்ரேட் ஆகுது. இந்த ஹார்மோன் வந்து வேரியஸ் ஃபங்க்ஷனாலிட்டி, அதாவது ஃபார் மென் பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவிங் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஹெல்த்து, வைட்டாலிட்டி, மசில் மாஸ், போன் டென்சிட்டி, இன்சுலின் சென்சிவிட்டி, அதாவது ஃபீலிங் தட் எஃபோர்ட் குட். அதாவது ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோன்னா நம்ம அதை வந்து செய்யும்போது அதில் வர கஷ்டத்தை நம்மளால் தாங்கிக்கிற தன்மை, இது எல்லாமே டெஸ்டோஸ்டெரான் கொடுக்குது. இந்த டெஸ்டோஸ்டெரானை ஏன் இவ்வளோ ஹைப்டு, அதாவது இந்த ஹார்மோன் வந்து மற்ற எந்த ஹார்மோனை பற்றியும் ரொம்ப பெருசாக பேசாமல், இன்னும் கேட்க போனால் நம்ம எண்டோக்ரைனல் சிஸ்டமில் இது வந்து லாஸ்ட் பார்ட், அதாவது டெஸ்டஸ் இஸ் லாஸ்ட் ஹேங்கிங் எண்டோக்ரைனல் கிளாண்ட், அங்கேருந்து செக்ரேட் ஆகிற ஒரு சின்ன ஹார்மோன். நம்ம எண்டோக்ரைனல் சிஸ்டம், அதாவது நாளமில்லா சுரப்பிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. ஈவன் வந்து இது பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்டெப்த்தாக போனீங்கன்னா மூளைக்குள்ளே நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அப்படின்னு சில வகையான கெமிக்கல்ஸ் செக்ரேட் ஆகுது. அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ்லேருந்து நியூரோ பெப்டைட்ஸ், அதாவது மூளை தனக்குள்ளே இல்லை நரம்பு மண்டலத்துக்குள்ளே கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் யூஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் நியூரோ பெப்டைட்ஸ், அதிலிருந்து கொஞ்சம் உருமாற்றம் ஆகிறது நியூரோ பெப்டைட்ஸ். இந்த நியூரோ பெப்டைட்ஸுடைய சிக்னலை எடுத்துக்கிட்டு நம்மளுடைய நாளமில்லா சுரப்பிகள் செக்ரேட் பண்ணுறது தான் ஹார்மோன். ஸோ ஹார்மோன் இஸ் த தேர்ட் லெவல். பட் வை இட் இஸ் ஸோ மச் ஹைப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிடாமினண்ட்டாக ஒரு 3 multi-billion-dollar இண்டஸ்ட்ரி இஸ் ஆல்வேஸ் தேர் விச் இஸ் மேக்கிங் எ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மனி வித் ஃபேக் ப்ராடக்ட்ஸ். நம்பர் 1 பார்த்தீங்கன்னா க்ரோயிங் ஹேர் அண்ட் பால்ட் ஹெட். இது வந்து எல்லாருக்கும் தெரியும். அது வந்து வருஷம் இல்லை ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு புது ப்ராடக்ட் வரும், அதை யூஸ் பண்ணால் முடி வளருது அப்படின்றது ஒரு பிரபலமாக பேசப்படும். அடுத்தது பார்த்திங்கன்னா இம்ப்ரூவிங் செக்ஷுவல் பர்ஃபார்மன்ஸ். இது வந்து ஆல்வேஸ் தேர். குரங்கு ரத்தம், அதாவது நாய் முடி, அது இது இட்ஸ் லைக், அதாவது ரொம்ப வருஷங்களாக ஒரு காலத்தில் வந்து வெறும் அரசர்களுக்கு மட்டும் இருந்த சீக்ரெட்டு. இதனால் வந்து பல காட்டு மிருகங்களை அழிச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் காண்டா மிருகத்தோட கொம்பு, அதில் இருக்கிறது வந்து இந்த மாதிரி ஆண்மை சக்தி அதிகரிக்கும். இந்த மாதிரி ஒரு நிறைய தவறான நம்பிக்கையில் இது வந்து ரொம்ப பல வருஷங்களாக இருக்கிற ஒரு ஃபேக் பிஸ்னஸ். அப்போ அது எதுவுமே பலன் தராதானா? தரும். தேர் ஆர் வெரி ஃபியூ சப்ளிமெண்ட்ஸ் இஸ் ரியலி ஒர்க்ஸ். ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் இட்ஸ் லைக் இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் வேஸ்ட் ஆஃப் மணி. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் டம்மி லூஸ். ஸோ நீங்கள் டெஸ்டோஸ்டெரானில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், இட் இஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ் யுவர் மேல் ஹார்மோன். மேல் ஹார்மோன் ஜாஸ்தி ஆகிறப்ப உங்களுக்கு வந்து ஃபேட் லாஸ் ஆகும். ஸோ இந்த விஷயமும் கூடுறப்ப நீங்கள் வந்து அது வந்து ஒரு, அதாவது இந்த பக்கமும் இல்லாமல் அந்த பக்கமும் கொழுப்பு குறைக்கிறது, ஏதாவது ஒரு மாத்திரையை சாப்பிட்டு கொழுப்பை குறைக்கலாமான்னு நினைக்கிறாங்க. தட்ஸ் வை திஸ் டெஸ்டோஸ்டெரான் இஸ் வெரி மச் ஹைப்ட். இதுக்கான ப்ராடக்ட் தொடர்ந்து மார்க்கெட்டுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. பிஃபோர் கெட்டிங் இன் டு விச் ப்ராடக்ட் ஒர்க் அப்படின்ற சப்ஜெக்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி, இது எப்படி நம்ம உடம்புல செக்ரேட் ஆகுது, என்ன வயசில் கூடுது, என்ன வயசில் குறையுது அப்படின்னு ஒரு அடிப்படை புரிதல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ரொம்ப அந்த ஃபேக்கான ப்ராடக்டை தேடி அலைஞ்சிக்கிட்டே இருக்க மாட்டோம். முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஆணுக்கு வந்து அந்த பதின்ம பருவம், அதாவது அந்த பியூபர்ட்டி ஸ்டேஜ், ஒரு 12-13 வயசில் இது செக்ரேட் ஆக ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடியும் இருக்குது, ஆனால் அது கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் அது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆண் மகனுடைய செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, அவருடைய தாடி வளர்கிறதோ, குரல் டீப்பாக மாறுறதோ, இல்லை உடம்பு மசில் எலும்பு அமைப்புக்கு இது வந்து இந்த ஹார்மோன் ரொம்ப பெரிதும் உபயோகமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து செக்ஷுவல் ஃபங்க்ஷனுக்கு அது ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. அது பார்த்தீங்கன்னா அந்த 12 வயசில் ஏற ஆரம்பிக்கிற ஹார்மோன் அப் டு 29 வயசு வரைக்கும் அது வந்து ஒரு பீக்கை தொடுது. 29 வயசுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா அது ஒரு ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு மெயின்டைன் ஆகுது. ஒரு 40-45 வயசுக்கு அப்புறம் அது மெதுவாக குறைய ஆரம்பிக்குது. இது வந்து ஒரு இயற்கையான, அதாவது என்ன சொல்கிறது, எல்லா மிருகங்களுக்கும் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு. அதாவது இது ஏறி இறங்கணும். அதாவது எல்லா மிருகத்துக்கும் ஒரு ரீப்ரொடக்ஷன் ஏஜ்னு ஒன்று இருக்கும், அதாவது இனப்பெருக்கத்துக்கு காலம். அந்த காலம் வர்றப்ப இந்த ஹார்மோன் மேலே போகும், மற்ற சமயத்தில் கீழே இறங்கிடும். ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா லைஃப் லாங் இந்த ஹார்மோனே நம்ம இருக்கணும். அதாவது வேற மற்ற எந்த மிருகத்துக்கும் இல்லாத ஒரு ராங்கான மிஸ்கன்செப்ஷன் ஹியூமனுக்கு இருக்குது. என்ன காரணம்னா, there is no mating season for humans. Humans things, இப்போ எல்லா மிருகத்தையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பர்டிகுலர் பீரியட் இஸ் a mating season. அந்த சமயம் மட்டும்தான் அது வந்து உறவு வச்சுக்கிட்டு தன்னுடைய இனத்தை பெருக்குது. ஆனால் மனுஷன் 365 நாளும்
தன்னுடைய மேட்டிங் சீசனாக நினைக்கிறான். வெதர் இட் இஸ் கோயிங் டு ரீப்ரொடக்ஷன் இல்லாட்டியும் அந்த செக்ஷுவல் ப்ளஷருக்காக இதை வந்து ரொம்ப முக்கியமான ஹார்மோனாக கருது ஆரம்பித்ததுனால எந்த வயசுலையும் இதை கூட்டிக்கிட்டே போகணும். ஆக்சுவலாக இஸ் இட் நெசசரி? நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு 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 பர்டிகுலர் அமௌண்ட்டுக்கு அப்புறம் இந்த ஹார்மோன் வந்து கொஞ்சம் அடுத்தடுத்த லெவலுக்கு மாற ஆரம்பிக்குது. தேர் ஆர் லாட்ஸ் ஆஃப் இது அசசரி ஹார்மோன்ஸ் இருக்குது, வேசோப்ரெசன் இருக்குது, ஆக்சிடோசின் இருக்குது. இது எப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு காமம், அதுக்கப்புறம் வந்து அன்பாக மாறுறது, அன்பு கருணையாக மாறுறது, இதெல்லாம் வந்து ஒரு இயற்கையான மனித சுபாவங்கள். இது வந்து வயசுக்கு ஏற்ற மாதிரி அது மாறிட்டே போகணும். நம்ம காமத்தாவே வச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு முழுமையான வளர்ச்சி அடையாத தன்மையை நமக்கு காட்டுது. இட் இஸ் பியூர்லி இம்மெச்சூரிட்டி. அடுத்த முக்கியமான காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டெஸ்டோஸ்டிரோன் வந்து குறையிற ஏஜ் வந்து ஒரு 50-55 வயசாக இருந்திருக்கும். இல்லை அதாவது ஒரு 3 டிகேட் எடுத்துக்கலாம், ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கலாம். 50 வயசுக்கு அப்புறம் தான் டெஸ்டோஸ்டிரோன். இப்போ வந்து ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்லேயே டெஸ்டோஸ்டிரோன் குறைய ஆரம்பிக்குது. இதுக்கான ப்ரிடாமினன்ட் ரீசன் வந்து லைஃப் ஸ்டைல், ஸ்ட்ரெஸ்ஸு, ஆல்கஹால் யூசேஜ், பார்த்திங்கன்னா ஸ்மோக்கிங்காக இருக்கலாம். ப்ளஸ் வந்து நாம் இன்றைக்கி யூஸ் பண்ணுற ஆல்மோஸ்ட் எல்லா கெமிக்கல், சோப்பில் ஆரம்பித்து ஃபேஸ் வாஷு, சென்ட்டு எல்லாத்துலேயுமே ஈஸ்ட்ரஜனை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய நிறைய பைத்தோ கெமிக்கல்ஸ் இருக்குது. அந்த கெமிக்கல்ஸ் வந்து நேச்சுரல் டெஸ்டோஸ்டிரோனை குறைக்குது. இது குறைக்கிறப்ப உடனே நம்ம டெஸ்டோஸ்டிரோன் குறைஞ்சிடுச்சுன்னு ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலைக்கு வரும். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா பிளட் ஒர்க். அதாவது இந்த பிளட் ஒர்க்கில் கூட நம்மளால் ப்ரிசைஸ் அமௌண்ட் ஆஃப் டெஸ்டோஸ்டிரோன், ஒருத்தருடைய பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு உனக்கு டெஸ்டோஸ்டிரோன் லோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டாம்ப் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஹார்மோன் வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு அளவில் உடம்புல இயற்கையிலே செக்ரேட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மனுஷன் நல்லா சாப்பிட்டு தூங்கி நல்லா உற்சாகமாக இருக்கான் அப்படின்னா அவன் டெஸ்டோஸ்டிரோன் ஹையாக இருக்கும். இப்போ ஒரு மனுஷன் வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஸ்டு, வேலை, ஒர்க் டென்ஷன், சரியாக சாப்பிடாமல் இருக்கான்னா அவனோட டெஸ்டோஸ்டிரோன் லோவாக இருக்கும். ஒரு மனுஷன் வந்து ஒரு நல்ல அதாவது ஒரு பயங்கரமாக என்ரிச்டு என்விரான்மெண்ட், அதாவது நிறைய விமென் இருக்க மாதிரியோ இல்லை ஒரு பார்ட்டி என்விரான்மெண்ட் அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கிறான்னா அவன் டெஸ்டோஸ்டிரோன் கூட இருக்கும். அப்போ திடீர்னு ஒரு ஆளை காலையில் வந்து எழுப்பி அவருடைய டெஸ்டோஸ்டிரோன் லெவல்ஸை நம்ம டெஸ்ட் பண்ணிவிட்டு யுவர் டெஸ்டோஸ்டிரோன் இஸ் வெரி லோ அப்படின்னு வந்து நம்ம வந்து ஸ்டாம்ப் குத்த முடியாது. இன்னும் பார்க்க போனால் நிறைய பேர் அந்த டெஸ்ட் எடுக்காத வரைக்கும் they will behave very normally. The moment they identified ஐயோ என்னோட டெஸ்டோஸ்டிரோன் லோ, அதனால தான் என்னால் இதை பண்ண முடியல அதை பண்ண முடியல அப்படின்னு ஒரு பதட்டத்துக்கு உள்ளாகும். முதல்ல ஐடியல் டெஸ்டோஸ்டிரோன் லெவல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு 300 to 1000 nanograms per deciliter. நானோகிராம்ன்றது 1 billionth of the gram. அப்போ நீங்கள் பாருங்கள், கடுகுலையும் சிறிய அளவு தான் அந்த ஹார்மோன் நம்ம உடம்புக்கு தேவைப்படுது. இது வந்து 260 அதாவது 300 1000 நானோகிராம். இது வந்து டோட்டல் டெஸ்டோஸ்டிரோன். இந்த டோட்டல் டெஸ்டோஸ்டிரோனை வந்து கணக்கு வச்சுக்கிட்டு நம்ம பார்க்க முடியாது. இதில் ஃப்ரீ டெஸ்டோஸ்டிரோன்னு நாங்கள் ஒரு விஷயம் சொல்லுவோம். இதுதான் அமௌண்ட் ஆஃப் டெஸ்டோஸ்டிரோன் யூட்டிலைஸ்டு பை அ மசில் அண்ட் அதர் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ். இந்த ஃப்ரீ டெஸ்டோஸ்டிரோன் பார்த்தீங்கன்னா நார்மலாக 2% ஆஃப் டோட்டல் டெஸ்டோஸ்டிரோன் இருக்கணும், விச் ஷுட் பி சம்வேர் அரௌண்ட் ஒரு 4 பீகோகிராம்ஸ்ன்றது 1 trillionth. அதுலேயும் கடுகளவு. ட்ரில்லியன்றது ஐம் நாட் ஏபிள் டு திங்க் 100 கோடின்னு நினைக்கிறேன், அதுக்கும் மேலேன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு பீகோகிராம் பெர் 4 பீகோகிராம்லேருந்து 30 பீகோகிராம் பெர் ml இருக்கணும். இவ்வளோதான். அது பல்வேறு என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். அப்போ வந்து ஒரு பிளட் ஒர்க்கை வச்சு நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக யுவர் லேக் ஆஃப் டெஸ்டோஸ்டிரோன். இன்னும் நிறைய பேர் ரொம்ப லோவஸ்ட் டெஸ்டோஸ்டிரோனில் தே வில் பி லிவிங் வெரி ஹாப்பி அண்ட் சாட்டிஸ்ஃபைடு செக்ஷுவல் லைஃப் அண்ட் நார்மல் லைஃப். இது வந்து நிறைய பேருக்கு இது இந்த காலத்தில் புரிய மாட்டேங்குது. ஏன்னா இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் துபாயிலேருந்து கால் பண்ணார். எனக்கு வந்து ஒர்க் பண்ணவே மோட்டிவேஷன் இல்லை, ஐ எம் லேக்கிங், ஐ எம் சம்வேர் க்ளோசர் டு 40, என்னுடைய டெஸ்டோஸ்டிரோன் ரொம்ப குறைஞ்சிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா என் ஃபிட்னஸ் ட்ரெயினர் கூட சொன்னார், ஹி செட் மீ டு டூ அண்ட் பிளட் ஒர்க். பார்த்தா என்னுடைய டெஸ்டோஸ்டிரோன் ரொம்ப லோ ஆகிடுச்சு. ஸோ நார்மலாக இருந்த பர்சன் அந்த டெஸ்ட்டு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இன்னும் லோவாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபிட்னஸ் ட்ரெயினர்ஸ் பொதுவாக எல்லாருமே இந்த 20, 25, 30 வயசுக்குள்ளே இருக்காங்க. அப்போ அவங்களுடைய டெஸ்டோஸ்டிரோன் இயற்கையிலே பீக்கில் தான் இருக்கும். அவங்க கம்பேரிசனை ஒரு 40, 45 வயசு மனுஷனுக்கு நம்ம கம்பேரிசன் எடுக்கக்கூடாது. திஸ் வேரிஸ் பர்சன் டு பர்சன், டைம் டு டைம். இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம்னா இதை ஒரு மார்க்கராக எடுத்துக்கலாமே தவிர்த்து இதை புரிஞ்சுக்கிட்டு இதை நம்ம வாழ்க்கையில் அடாப்ட் பண்ணிவிட்டு அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போவோம். இஸ் லோ டெஸ்டோஸ்டிரோன் இஸ் அ ரியல் ப்ராப்ளம். இது வந்து இன்றைக்கி டேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ஃபா மேல் அப்படின்னு ஒரு கான்செப்ட் கிரியேட் ஆகிடுச்சு. எனக்கு டெஸ்டோஸ்டிரோன் கூட இருக்குது, அதனால தான் வந்து ஐ எம் ஆல்ஃபா அப்படின்னு.
நம்ம என்ன குரங்கு கூட்டமா? எல்லோரும் ஒரு கும்பலாக இருக்கோம், அதில் வந்து ஒரு ஆள் கை கால் தோல்லாம் பெருசாக வச்சுருந்தா அவனை பார்த்து பயப்படுறதுக்கு. நம்ம மனுஷன் இனம் ஒன்றும் கிடையாது. ஒருத்தன் துப்பாக்கி எடுத்து சுட்டுட்டான்னா முடிஞ்சு போச்சு. எவ்வளோ பெரிய கை காலை வச்சுக்கிட்டு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அதே மாதிரி டெஸ்டோஸ்டெரானுக்கும் ஆல்ஃபாக்கும் ஒன்றும் பெரிய சம்மந்தம் கிடையாது. நீங்கள் வந்து கிம் ஜாங் உன் இருக்கார், நார்த் கொரியாவுடைய டிக்டேட்டர். அவர் பார்த்தா அமுல் பேபி மாதிரி இருக்கார். அவர் இந்த பக்கமும் அந்த பக்கமும் அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் எல்லா ஊருக்கும் அட்டாமிக் வெப்பனை தூக்கி வச்சுட்டு எல்லாரையும் மிரட்டின்னு இருக்காரு. நீங்கள் கேன் யூ டெல் ஹி இஸ் அவர் ஆல்ஃபா இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லிட முடியுமா? ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் இதை புரிஞ்சுக்கோங்க. தட்ஸ் ஆல்ஃபா இஸ் நாட், டோன்ட் டேக் தட் கான்செப்ட் டூ மச். தட் இஸ் ஆல்சோ ஓவர் ஹைப்டு மேல் டாமினன்ட் சொசைட்டி அப்படின்றத நம்ம காட்டிக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை அது வந்து ப்ரூஃபாக இருக்குது. ஐ எம் நாட் வெரி மச் கன்சர்ன் அபவுட் தட். நிஜமாவே ஒரு அனிமல் லைஃப்பில் ஒரு ஆல்ஃபான்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு சிங்கோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது வாழ்க்கையே 35 வருஷம். அது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வந்து அந்த ப்ரைடை வந்து கட்டி காக்கிறதுக்கு வந்து இருக்க லைஃப் ஒரு 5 வருஷம். அந்த 5 வருஷம் அது படாத பாடுபடணும். எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய இணைப்பு சிங்கங்களை காப்பாற்றணும், தனக்கு அதுக்கான உணவு இருக்கணும், அதுக்கப்புறம் அப்பப்போ வெளி சிங்கம் வந்து அது கூட சண்டை போடுறப்ப அது சண்டை போட்டு விரட்டணும். இதெல்லாம் வந்து லைஃப் த்ரெட்டனிங் இஷ்யூ ஈவன் ஃபார் அன் டாமினன்ட் மேல் லைக் அ லயன். அது 5 வருஷத்துக்கு தான். ப்ரொவைடட் த ஹேபிடைட் இஸ் நர்ச்சரிங். ஹேபிடைட் நர்ச்சரிங்னா அந்த இடத்துல மழை பெஞ்சு தண்ணி வந்து மானு இருந்து எல்லாம் அந்த மழையும் வெயில தண்ணியும் இல்லை மானும் இல்லைன்னா அந்த ஆல்ஃபா என்ன பண்ணும்? தெருவில் தான் நிற்கணும். ஸோ forget about that stupid alpha mentality and connecting with that testosterone. So let's come to a point. Where does the real testosterone is required for human body? It's like average sexual functions. Averageன்றது நான் என்னால் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது. அவங்களுடைய இண்டிவிஜுவல் ரெக்குவயர்மெண்ட், அவங்களுடைய ஹார்மோன் லெவலை பொறுத்தது. அதுக்கு வந்து வாரத்துக்கு 2 தடவை, நாளுக்கு 2 தடவை நான் எந்த கணக்கும் சொல்ல முடியாது. ஒன்று. ரெண்டாவது, வைட்டாலிட்டி அண்ட் ஹெல்த். இந்த இடத்துல ரொம்ப தேவைப்படுற ஒரு ஹார்மோன். அதாவது வயசு ஏறுறப்ப நம்ம மசில் மாஸ் குறையிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம். நம்ம அதை அடாப்ட் பண்ணிக்கணும். அதை எடுத்துக்கிட்டு நம்ம அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும். எனக்கு ரொம்ப முக்கியமாக கருதுகிற விஷயம் பார்த்திங்கன்னா, டெஸ்டோஸ்டெரான் ஹெல்ப்ஸ் இன் இம்ப்ரூவிங் இன்சுலின் சென்சிவிட்டி. ஸோ இது வந்து டயபெட்டிக் இருக்குன்னா நம்ம டெஸ்டோஸ்டெரான் லோ. அப்போ வேறு எதுவும் இல்லை. நீங்கள் அப்போ டெஸ்டோஸ்டெரான் இன்க்ரீஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணுன்ற, இஃப் யூ ஸ்டார்ட் ஒர்க்கிங் அவுட் ரெகுலர்லி, உங்கள் ட்ரைனிங் இன்டென்சிட்டி கூடுறப்ப ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய நேச்சுரல் டெஸ்டோஸ்டெரான் வில் டெஃபினெட்லி பூஸ்ட். ஸோ ஒர்க், do an exercise with a proper training intensity that helps to bring all kind of vitality benefits. Testosterone make your effort feel good. ஸோ இந்த இடம் மட்டும் எனக்கு வந்து கொஞ்சம் அது மேலே ஒரு நிஜமானே அதாவது நம்ம ஒரு முயற்சி செய்கிறோன்னா அந்த முயற்சியில் இருக்க கடினத்தன்மையை நம்மளை என்ஜாய் பண்ண வைக்கக்கூடியது வந்து ஒரு ஹார்மோனாக டெஸ்டோஸ்டெரான் சொல்கிறோம். ஆனால் அதை தலைகீழாக நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்கள். when you like something you are ready to put your effort. இது எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, சாதாரணமாக இப்போ வந்து ஒரு கோயில்லையோ ஒரு ரேஷன் கடையிலையோ நம்ம க்யூவில் நிற்கிறப்போ நம்ம அப்படியே அவ்வளோ பெரிய கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், திட்டுவோம், ஐயோ ஏன் இப்படி நிற்க வைக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. பிகாஸ் we don't like that effort. the end result நமக்கு பிடிச்ச மாதிரி இல்லை. அதே வந்து ஒரு ஐபிஎல் மேட்சுக்கு டிக்கெட் வாங்குறதுக்கு நம்ம வெயிலில் போய் நிற்கிறோன்னா சந்தோஷமாக நிற்போம். நமக்கு பிடித்தமான காரியத்தை இல்லை நம்ம வாழ்க்கையில் நமக்கு பிடிக்கிற மாதிரி விஷயத்தை செய்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக எஃபோர்ட் ஃபீல்ஸ் குட். இப்போ கரண்ட்லி நீங்கள் செஞ்சிட்ருக்க வேலை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா டெஃபினெட்லி எஃபோர்ட் டோன்ட் ஃபீல் குட். இதை ரிவர்ஸ் மென்டாலிட்டியில் நீங்கள் மாற்றணும். இதுக்கு வந்து ஒரு டெஸ்டோஸ்டெரான் ஊசி போட்டுக்கிறதோ இல்லை டெஸ்டோஸ்டெரான் பூஸ்டர் சாப்பிட்ட உடனே நான் வந்து என் எஃபோர்ட் ஃபீல்ஸ் குட் ஆனால் நோ, நத்திங் லைக் தட். உங்களுக்கு இப்போ இயற்கையில் அந்த விஷயம் பிடிக்கல தான். நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான விஷயத்தை செய்ய பழகிக்கணும். அதை உங்கள் வாழ்க்கை முறையாக ஆக்கிக்கணும். அது எல்லாருக்கும் சாத்தியப்படும் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. அப்படி இல்லாட்டி அதை நம்ம ஏற்றுக்கிற மனப்பான்மை இருந்ததுனாவே எஃபோர்ட் ஃபீல்ஸ் குட். ஸோ இந்த விஷயம் டெஃபினெட்லி டெஸ்டோஸ்டெரான் ஒரு பக்கம் ஹெல்ப் பண்ணாலும் இன்னொரு பக்கம் உங்களுடைய ஆட்டிடியூட் பிளேஸ் அ பிகர் ரோல். ஐ ஆல்மோஸ்ட் பிரேக் ஆல் த மித்ஸ் ஆஃப் டெஸ்டோஸ்டெரான். ஐ திங்க் உங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங். சார் கடைசி வரைக்கும் நீங்கள் எந்த டெஸ்டோஸ்டெரான் பூஸ்டர் வேலை செய்யணும்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். மேபி இது லாங் வீடியோ. முக்கியமான விஷயம் அதுதான். ஸோ என்னுடைய 25 வருஷத்தில் தேர் ஆர் சோ மெனி டிஃப்ரெண்ட் டெஸ்டோஸ்டெரான் பூஸ்டர்ஸ் ஐ ஹேட் சீன். அதாவது மார்க்கெட்டில் வந்திருக்கு, போயிருக்கு. அது வந்து என்ன சொல்கிறது, டிசைனர்ஸ் அதெல்லாம் சொன்னால் சிரிப்பாகவே இருக்கும். அது ட்ரைபாக்சின் அப்படின்னு வந்து ஒரு டெஸ்டோஸ்டெரான் பூஸ்டர் வந்தது. இது என்னென்னா, இது வந்து மூங்கில் மரத்துலேருந்து எடுக்கிற ஒரு விஷயம். இதை வந்து சாப்பிட்டுட்டு தான் கொரிலா இஸ் அ வெஜிடேரியன் அனிமல் பட் இட்ஸ் லுக்ஸ் பிக் பிகாஸ் ட்ரைபாக்சின் அதுக்கு கிடைக்கிறதுனால. இது ஒரு சப்ளிமெண்ட்னு ஒரு காலத்தில் விற்றாங்க. நான் சொல்கிறது 90s அந்த பர்டிகுலர் 90s to 2000 பீரியடில் விற்றாங்க. இட்ஸ் அ ஃபேக். இட் டசன்ட் ஒர்க்.
ஸோ இந்த மாதிரி கான்ஸ்டண்ட்டாக நிறைய சப்ளிமெண்ட் வருது. முதல்ல டெஸ்டோஸ்டிரோன் சப்ளிமெண்ட்டு பூஸ்டர்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் லைஃப் ஸ்டைலை கரெக்ட் பண்ணுங்கள். டேக் அ சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் ரெஸ்ட் வில் இம்ப்ரூவ்ஸ் யுவர் டெஸ்டோஸ்டிரோன் லெவல். நம்பர் 2, இந்த காலத்தில் எல்லாரும் நான் லோ கேலரி டயட்டில் இருக்கேன், லோ கார்பு டயட்டில் இருக்கேன், அதாவது கேலரி இன்சஃபிஷியன்ட் டயட்டில் இருக்கேன், இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கில் இருக்கேன். ஐ டோன்ட் கம்ப்ளைண்ட் எனி ஆஃப் த டயட் பேட்டர்ன்ஸ். நீங்கள் தயவு செய்து அதை நீங்கள் வாட் எவர் ஃபாலோ பண்ணுங்க. பட் ஃபார் அ பீரியட் ஆஃப் டைம் 8 to 12 வீக்ஸ் அதே உங்கள் லைஃப் ஸ்டைல் ஆக்குறீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் உடம்புக்கு தேவையான அளவு கேலரி நம்ம உடம்புல கிடைக்காட்டி ஆட்டோமேட்டிக்காக உணவு இல்லாட்டி ரீப்ரொடக்டரி ஃபங்க்ஷன் எப்படி வேலை செய்யும்? இது ஒரு அடிப்படையான அறிவு நிறைய பேருக்கு இருக்க மாட்டேங்குது. சரியாக சாப்பிடாம என் டெஸ்டோஸ்டிரோனை பூஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மருந்து சாப்பிடலாமா, அந்த மருந்து சாப்பிடலாமா, ஒன்றும் வேலை செய்யாது. ஸோ டேக் பேலன்ஸ்ட் அமௌண்ட் ஆஃப் அடிக்வேட் மேக்ரோ நியூட்ரியன்ஸ். உங்களுக்கு தேவையான அளவு மேக்ரோ நியூட்ரியனை முதல்ல சாப்பிடுங்க. நல்லா தூங்க போங்க. முடிஞ்சால் விட்டமின் டி கிடைக்கிற அளவு சன்னு, அதாவது சூரிய வெளிச்சத்தை, ஏன்னா விட்டமின் டி இன்க்ரீசஸ் நேச்சுரல் டெஸ்டோஸ்டிரோன் லைக் எனிதிங். ஸோ முடிஞ்சால் சன் எக்ஸ்போஷருக்கு போங்க, அப்படி இல்லாட்டி விட்டமின் டி சப்ளிமெண்ட் எடுத்துக்கோங்க. ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இன் சன் எக்ஸ்போஷர் வில் பிரிங் லாட்ஸ் ஆஃப் பெனிஃபிட்ஸ் இன் விட்டமின் டி. ஸோ நீங்கள் சூரியனை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறதுக்கு பாருங்கள். இது 3 முக்கியமான விஷயம். இது இல்லாமல் நிஜமாக சப்ளிமெண்ட்டு அப்படின்னு ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ZMA, ஜிங்க் மேக்னீஷியம் ஆஸ்பிரேட், அவங்கவுங்களுக்கான கம்ஃபர்டபுள் டோசேஜ் எடுத்து நைட்டு சாப்பிட்டு பாருங்கள். டெஃபினட்டாக இது உடனே ஒரு டப்பாவில் வந்துருமான இட்ஸ் அ லைஃப் ஸ்டைல் ப்ராசஸ். விட்டமின் சி மாதிரி மெக்னீஷியம் ஒரு சப்ளிமெண்ட். அதை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரப்போ ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு அப்புறம் யூ ஆர் ஸ்டார்ட் ஃபீலிங் தட் சென்ஸ் ஆஃப் வெல்பீயிங். உங்களுக்கு தூக்கம் நல்லா வரும். நேச்சுரலாக உங்களுடைய நேச்சுரல் டெஸ்டோஸ்டிரோன் இருக்குது. ஸோ இஃப் யூ ஆர் வெரி பர்டிகுலர் அபவுட் இஸ் இட் இன்க்ரீசிங் ஆர் டெக்ரீசிங் ஆர் ஒரு சப்ளிமெண்ட் சாப்பிட்றேன்னா ஜிங்க்லாம் தேடாதீங்க. அதுக்கப்புறம் ட்ரிபிளஸ் டெட்ரிஸ்னு ஒன்று இருக்குது. திஸ் இஸ் டைம் டெஸ்டட், ரொம்ப வருஷமாக இது மார்க்கெட்டில் இருக்குது. நம்ம டிப்பிக்கல் அஸ்வகந்தா, இட் ஒர்க்ஸ். அதுக்கப்புறம் வெரி ரீசெண்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த டாங்காட்டலி அண்ட் ஃபெடோஜியா இது ரெண்டும் ஒர்க் ஆகும்னு சொல்கிறாங்க. 4வது இப்போ புதுசாக சிலாஜின்னு இட்ஸ் தேர் இன் த மார்க்கெட். ஸோ இட் இஸ் ஒர்க்கிங். பிஃபோர் இது எல்லாமே நேச்சுரல் சப்ளிமெண்ட், நேச்சுரல் டெஸ்டோஸ்டிரோன் பூஸ்டர்ஸ். நீங்கள் ஒரு 3-4 மாதம் தொடர்ந்து யூஸ் பண்ணுறப்ப தான் யூ ஆர் ஏபிள் டு see the benefits. இன்னும் பொதுவாக இந்த டெஸ்டோஸ்டிரோன் பூஸ்டர்ஸோடைய நம்பர் 1 விஷயம் பிளசிபோ தான். ஒருத்தர் அதை கொடுக்கும்போது இது வேலை செய்யும் சார், இது சாப்பிட்டதும் இப்படி ஆகிடுவீங்க அப்படி ஆகிடுவீங்க, அந்த சொல்கிற வார்த்தையிலே நம்பிக்கையாகி அப்படி ஆகிடும். உண்மையாகவே நடக்குதா இல்லையா அப்படின்னு தெரியணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய டோட்டல் டெஸ்டோஸ்டிரோனையும் ஃப்ரீ டெஸ்டோஸ்டிரோனையும் ஒரு தடவை இனிஷியலாக டெஸ்ட் பண்ணிவிடுங்க. ஒரு 60 to 90 days பீரியடு இந்த எனி ஆஃப் திஸ் சப்ளிமெண்ட்ஸ், நான் சொன்ன சப்ளிமெண்ட்டை ரெக்கமெண்டட் டோசேஜில் எடுத்துக்கோங்க. அது ரெக்கமெண்டட் டோசேஜ்ன்றது உங்கள் உடம்புக்கு அடாப்ட் ஆகிறது. இதை ஐ எம் நாட் அ டாக்டர், ஐ எம் நாட் சப்போஸ் டு கிவ் எனி ரெக்கமெண்டட் டோசேஜ் ஃபார் யூ. நீங்கள் யூ டூ அ செல்ஃப் ஸ்டடி அண்ட் அதுக்கேற்ற மாதிரி எப்பயுமே மினிமல் டோசேஜ்லேருந்து ஆரம்பிக்குங்க. ஏன்னா மேக்ஸிமம் டோசேஜ் ஆரம்பிக்கிறப்ப நம்ம உடம்புக்கு இன்டைஜஷன், டிஸ்கம்ஃபர்ட் அதெல்லாம் நிறைய வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடாப்டாக கொஞ்சமாக டோசேஜ் இன்க்ரீஸ் பண்ணி இது 4 சப்ளிமெண்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். திஸ் டெஃபினெட்லி இஸ் பிரிங்கிங் சம் ரிசல்ட்ஸ் இன் த இண்டஸ்ட்ரி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஐ எம் ஏபிள் டு see that. விசிபிளாக நம்பர்ஸ்லாம் மாறுமா அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஹூபர்மேன் சேஸ் டாங்காட்டலி அண்ட் ஃபெடோஜியா வில் ஒர்க் அப்படின்றாரு. 100% அளவுக்கு உங்கள் நேச்சுரல் டெஸ்டோஸ்டிரோன் இன்க்ரீஸ் ஆகுன்றாரு. சரி, ஓகே, இதை லைஃப் லாங் நான் எடுத்துக்கிறதா? நோ, இட் இஸ் நாட் ரெக்வயர்ட். நீங்கள் ஒரு ஷார்ட் பீரியட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் யூ கெட் பேக் டு adapt your low testosterone levels. This is normal. இயற்கை நம்ம உடம்புல டெஸ்டோஸ்டிரோன் குறையிறதுன்றது ஒரு சாதாரணமான விஷயம். அதை அடாப்ட் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு போங்க. ஐ திங்க் இந்த வீடியோ ரொம்ப லாங்காக போயிட்டு இருக்கு. ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஐ திங்க் ஐ ஹேட் ப்ரொவைடட் அடிக்வேட் இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டெஸ்டோஸ்டிரோன் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஒன்ஸ் அகெயின்.